ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருக்கருகாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன். அவருக்கு வயது 81. இவர் ஆரம்ப காலத்தில் குன்றக்குடி ஆதீனத்தில் சில காலம் திருப்பணி செய்தார். பின் திருத்தணி கோயிலுக்கு ஓதுவாராக சென்றார். அங்கு 27 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றார். இதனால் இவர் திருத்தணி சுவாமிநாதன் என அறியப்படுகிறார். தற்போது தர்ம ஆதீன தேவார பாடசாலையில் முதன்மை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழகத்தில் உள்ள மூத்த ஓதுவார்களில் முதன்மையானவராக அறியப்படும் சுவாமிநாதன் பன்னிசையில் சிறந்த நேர்த்தியாளர். இவர் தமிழக அரசின் கலைமாமணி, சென்னை தமிழிசை சங்கத்தின் பன்னிசை பேரறிஞர், பாரதிய வித்யாபவன் சங்கீத சாம்ராட் பட்டம், மாமன்னர் ராஜராஜ சோழன் சதய விழா தேவார நாயகன் விருது, தர்ம ஆதீனம் திருமுறை கலாநிதி போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இவர் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, தென்னாப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் திருமுறை கச்சேரிகளும் நடத்தியுள்ளார். இவரது சேவையை பாராட்டி மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. கோயில் பணி செய்த தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் இது என சுவாமிநாதன் நிகழ்ந்தார். தஞ்சை மாவட்டத்திலே பாபநாசம் வட்டத்திலே அமர்ந்திருக்கின்ற திருக்கருகாவூர் என்னும் பாடல் பெற்ற திருத்தலத்திற்கு அண்மையில் உள்ள ஆலத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் நான் பிறந்த நான் 8ஆம் வகுப்பு பயின்ற பிறகு திருக்கடவுர் பிச்சைக்கட்டளை தேவார பாடசாலையில் ஒரு 5 ஆண்டுகளும், அதனைத் தொடர்ந்து தருமை ஆதீனத்தில் உள்ள தேவார பாடசாலையில் 2 ஆண்டுகளும் பயின்று பல ஆலயங்களில் பணி செய்து ஒரு நீண்ட நாட்களாக திருத்தணி ஆலயத்திலே பணி செய்த காரணத்தினாலே ஒரு அடையாளமாக என்னை திருத்தணி சுவாமிநாதன் என்று அழைத்தாலும், நான் பிறந்த தலம் ஊராகிய தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கருகாவூர் என்ற தலத்திற்கு அண்மையில் உள்ள தலமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக இறைவனுடைய திருவருளை பாடும் பணியை பணியாக ஏற்று ஒரு 55 ஆண்டுகள் இந்த பணியிலே பல ஆலயங்களில் பணி செய்திருக்கின்றேன். மிக நீண்ட நாட்களாக திருத்தணி ஆலயத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளேன். தமிழக அரசினாலே கலைமாமணி பட்டம் என்ற மேலும் பல பட்டங்கள் என பெற்றிருந்தாலும், இந்திய அரசினுடைய சிறந்த விருதாக விளங்குகின்ற பத்மஸ்ரீ என்ற விருதினை அளிப்பதற்கு குடியரசு தினத்திலே அறிவித்திருக்கின்றார்கள். அது எங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள பெருமக்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியாக என்னை ஏற்று என்னுடைய சொந்த ஊரிலும் அண்மையில் உள்ள பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்ற திருப்பாலைத்துறையிலும் அடியார் பெருமக்கள் என்னை வரவேற்று பெரும் சிறப்பு செய்திருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் இறைவனுடைய திருவுருளை வணங்குவதோடு மத்திய அரசினுடைய மிகச்சிறந்த விருதாக விளங்குகின்ற பத்மஸ்ரீ விருதினை வழங்குவதை குறித்து என்னுடைய சிற்றூர்களிலும் சொந்த உறவினர்களும் இங்கு அண்மையில் உள்ள அன்பர்களும் மிக்க சிறப்பாக மகிழ்ச்சியோடு வரவேற்று என்னை போற்றி மகிழ்வித்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் நம்முடைய தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்து வணங்குகின்றேன்.